வணக்கம். வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ் சினிமா செய்திகளோ அல்லது நான் பார்த்த படங்களோ கிடையாது. இது பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ். ஸ்போர்ட்ஸா நம்ம சேனலில் இதெல்லாம் வருமானு கேட்டிங்கன்னா எப்போயாவது அத்திப்பூ பூத்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று ரெண்டு விஷயங்கள் நம்ம சேனலில் நடக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த T20 வேர்ல்டு கப் இந்தியா வின் பண்ணிச்சு பார்த்தீங்களா, அப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் எப்போ போகிறோம்னா இப்போ தான் போகிறோம். ஸ்போர்ட்ஸ் என்னடா இருக்குன்னு கேட்டிங்களா, லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதமாக IPL இந்தியன் ப்ரீமியர் லீக் நடந்துகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை பற்றி தான் பேச போகிறோம். அதில் இப்போ நம்ம 18 வருஷமாக ஒரு கப்பு, 18 வருஷமாக ஒரு டீமு, 18 வருஷமாக ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள், அந்த ஒரு ஆளுக்காண்டி சில 100 பேர் இல்லை, சில 1000 பேர் இல்லை, சில லட்சம் பேர் இல்லை, சில பல கோடி பேர் இந்த ஒரு மனுஷனுக்காண்டி அந்த டீமை ஃபாலோ பண்ணாங்க. இந்த ஒரு மனுஷனுக்காண்டி அந்த டீமை ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மனுஷனுக்காண்டி இந்த டீம் கப் அடிக்கணும், அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு பொண்ணு ஓப்பனாகவே ஈஸியாலா கப், அதாவது பெங்களூர் கப் அடிக்கிற வரைக்கும் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்லியிருக்குது. ஒரு குழந்த பையன், ஒரு சின்ன குழந்த பையன் RCB கப் வின் பண்ணுற வரைக்கும் நான் ஸ்கூலில் ஜாயின் பண்ண மாட்டேன்னு பார்த்துக்கிட்டா போஸ்டர் பிடிச்சதெல்லாம் மீம்ஸில் பார்க்கல, ஸ்டேடியத்தில் பார்த்தோம். அனைத்துமே உண்மைங்க, ரியலுங்க, எதுவுமே ஃபேக் கிடையாதுங்க. இது எல்லாமே ரியலு, ஃபேக்கு கிடையாது. சரி, அந்த டீம் மேலே என்ன தாண்டா உங்களுக்கு வருமோ, ஏன் பார்த்தீங்கன்னா இந்த டீம் மேலே இவ்வளோ கிரேஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, எத்தனையோ டீம் இருக்குங்க. IPL பார்த்திங்கன்னா 8 டீமாக இருந்துச்சு, 2 டீம் பேன் ஆச்சு, அப்புறம் 10 டீம் ஆச்சு, மறுபடியும் 8 டீம் ஆச்சு, இப்போ மறுபடியும் 10 டீம் ஆயிருக்கு, இல்லைன்னா சொல்லலை. எத்தனை டீம் மாறினாலும் எல்லா டீம்லேயும் ஏதோ ஒரு ஆள் மாறிட்டே இருப்பாங்க. ஏன் இன்க்ளூடிங் நம்ம CSKலேயே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சென்னையில் இருக்கட்டும், தோனியே பார்த்துக்கிட்டோம் 2 வருஷம் டீம் பேன் ஆனப்போ வேறு ஃப்ரான்ச்சைஸிக்கு போய் ஆடினவர் தானே. ஆனால் 18 வருஷமாக ஒரே அணி, ஒரே ஃப்ரான்ச்சைசி, வேறு எதுக்குமே மாறாத ஒரே ஆள் கோலி. அந்த கோலிக்காண்டி இந்த டைம் கப் அடிச்சிடறதா, 18வது வருஷம் 18வது நம்பர் ஜெர்சி கப் அடிச்சிடறதா, கப்பை தூக்கிறாதா அப்படின்ட்டு அத்தனை பேரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருந்த அந்த நாள் நடந்துச்சு. அதுவும் அந்த லாஸ்ட் ஓவரில் 2வது பால் முடிஞ்ச உடனே அந்த மனுஷோட கண்ணெலாம் பார்க்கணுமே. அந்த மனுஷன் அவ்வளோ ஆக்ரோஷமாக ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா கத்தி கூப்பாடு போட்டு வெறி பிடிச்ச வேங்க சிங்கம் பார்த்துக்கிட்டா பாயும்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி கர்ஜிச்சு சிங்கம் மாதிரி இருந்த ஒரு மனுஷன் பச்சை குழந்தை மாதிரி அழுத்தாருங்க. அந்த மனுஷன் அழுத பார்க்கும்போது எத்தனை பேரோட கண்ணு கலங்குச்சுங்கிறத, அதுவும் அந்த உண்மையான RCB ஃபேன்ஸு, உண்மையான கோலி ஃபேன்ஸ்லாம் அந்த மனுஷன் என்னோட கண் கலங்கிறத பார்த்து அத்தனை பேர் அழுதாங்க. இதை நான் பார்த்துக்கிட்டேன்னா கற்பனைக்காண்டி சொல்லலைங்க, உண்மையாக சொல்கிறேங்க. அந்த மனுஷோட கண் கலங்கினதை பார்த்து இத்தனை பேர் கண் கலங்குச்சு, எத்தனை பேர் கண்களை பார்த்துக்கிட்டா தாரையாக தண்ணீர் வந்துச்சுங்கிறத வீடியோவில் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வர வீடியோலேயே பார்க்குறோமே, ஒருத்தர் என்னன்னா RCB கப் அடித்த உடனே பேட்டை வச்சு வீட்டில் செவுத்தட் மட்டும் அடிக்கிறாங்க. என்ன மாதிரி ரகலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படிலாம் கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தன்னோட சந்தோஷத்தை இது பண்ணுறாங்க. அவ்வளோ ஏங்க, ரொம்பலாம் இல்லைங்க. ஸ்டேடியத்துலேயே பார்த்துக்கிட்டா லண்டனோட அமெரிக்காவோட முன்னாள் பிரதமரே பார்த்தீங்கன்னா எப்படி கூச்சலிட்டார், நான் பெங்களூர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், எனக்கும் பார்த்துக்கிட்டா RCB தான் பிடிக்கும் அப்படின்ட்டு பெங்களூர் வின் பண்ண உடனே அவர் எப்படி பார்த்தா அவரோட ஆக்ரோஷத்தை, அவரோட சந்தோஷம் வெளிப்பட்டது பார்த்தீங்களா. ஒரு பெரிய பதவியில் இருக்க ஒரு இங்கிலாந்தோட முன்னாள் பிரதமருக்கே இப்படின்னா, கோலியை பார்த்தீங்கன்னா அணுவாக ரசித்து கோலிக்காண்டி கிரிக்கெட் பார்க்க ஆரம்பிச்சு போய் எத்தனை பேர் இருப்பாங்க. அப்படி கோலிக்காண்டி கிரிக்கெட் பார்த்தவங்கலாம் ஆரம்பித்து கோலிக்காண்டி கிரிக்கெட் பார்த்தா போதும், கோலி விளையாடினாவே போதும், கோலி மட்டுமே நான் பார்க்குறக்கு வந்தேன்னு எத்தனை பேர் வந்திருப்பாங்க. பொதுவாக நம்ம பார்த்துருப்போம், சென்னை போகிற பக்கமெல்லாம் எல்லோ படைன்னு. ஆனால் மேட்ச்சை பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடக்கலை, குஜராத்தில் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் அகமதாபாத்தில் நடந்துச்சு. பெங்களூருக்கும் குஜராத்துக்கும் எவ்வளோ தூரம்லாம் எனக்கு தெரியாது, நான் கணக்கெல்லாம் போடலை. ஆனால் அங்கே போனது இல்லாமல் ரெட் ஜெர்சி. நீங்கள் கேட்கலாம், ஏன் பஞ்சாபோட இதுவும் ரெட் ஜெர்சி தானே, சிவப்பு கலர் தானே அப்படின்ட்டு. ஆனால் கிரவுண்டில் ஒன்று சத்தம் RCB
RCB கோலி கோலி கிங் கோலி. இது எத்தனை பேருங்க நோட் பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சு தோனிக்கு அடுத்தது, சச்சினுக்கு முன்னாடி தோனிக்கு அடுத்து ஒரு கிரிக்கெட் பிளேயரை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க, ஒரு கிரிக்கெட் பிளேயரை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்னா அது கோலி தாங்க. ரோஹித் சர்மா கிடையாது, ஹர்திக் பாண்டியா கிடையாது, இன்னும் இருக்குது இப்போ இருக்கிற லெஜெண்டரி பிளேயர்ஸ் கிடையாது, ஏன் வில்லியம்சன் கிடையாது. கோலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டோன்னா பிராண்டுனா அது கோலிங்க, பெங்களூரோட பிராண்டுங்க அது. கோலிங்கிறது ஒரு தனி பிராண்டு. அந்த மனுஷங்கடி கப்படிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி தவிச்ச மக்களுக்கெல்லாம் இந்தாங்க அப்படின்னு ஒரு கப்பு, ஒரு புது கேப்டன் ரஜத் பட்டிதார். ஆக்ஷன்லேயே எடுக்காத ஆளை 2 வருஷத்துக்கு மேலே ஆக்ஷனில் எடுத்து பேட்டிங்கே பண்ண தெரியாத ஆளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஆட விட்டு சதம் போடுற கண்ணா அப்படி சதம் போட விட்டு கேப்டன்சியே பண்ண தெரியாத ஒரு ஆளுக்கு, தம்பி நீ தான் கேப்டன்சி, உன்னை நம்பி கொடுத்துறம்பா, நீ எப்படியோ வந்து பார்த்தா டீமை வந்து பார்த்தா கடைசிதுப்பா அப்படின்னு கேப்டன்சியே பண்ண தெரியாத ஒரு பையனை கேப்டன்சியை கொடுத்து அந்த பையனும் வந்து பார்த்துக்கிட்டா 4-5 மேட்ச் வந்து நல்லா கேப்டன்சி பண்ணி டீமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டாடுற டைமில் கையில் அடிபட்டு கை உடஞ்சி போச்சு. கை உடஞ்சி போனாலும் எலும்பு உடஞ்சி மூழ்கி போயிருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிட்டா டீம் விட்டு போக மாட்டேன் அப்படின்ட்டு தன்னோட டீமில் தனக்கு அப்புறமா அடுத்து யார் கேப்டனாக இருப்பாங்க அப்படின்ட்டு யூஹெச் ஒரு இளம் விக்கெட் கீப்பர் இருக்குது, அந்த கீப்பருக்கு வந்து பார்த்துக்கிட்டா பதவியை கொடுத்து நீ கேப்டன் பண்ண ராஜா, நான் வந்து பார்த்தா உனக்கு பின்னாடி இருக்கேன், நம்ம 2 பேர்த்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கோலி முன்னாடி இருக்கா அப்படி அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு கோலி மேலே பழியை போட்டு இவர் பின்னாடி இருந்து துருஜுருவில் முன்னாடி அனுப்பி இப்படி ஒரு பாண்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணி இம்பாக்ட் பிளேயராக அவர் ஆடி முழுக்க வந்து பார்த்துக்கிட்டா இம்பாக்ட் பிளேயர் ஆடும்போது அவர் சோமிக்காங்க போனாலும் டீமோட பர்ஃபார்மன்ஸ், ஒட்டுமொத்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த RCB ஜெயிச்சதுக்கு காரணம் வந்து பார்த்துக்கிட்டா கோலியோ ஏபிடியோ கெயிலோ இல்லை, ஹோல் டீம், ஒட்டுமொத்த டீம். RCB பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டா ஜோக்கர் டீம், ஆலிபாப்பு சப்பு அப்படி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து பார்த்துக்கிட்டா நிறைய இது ஜேசிபி போடும்போது RCB போடும்போது எத்தனையோ ட்ரையல் இருந்தாலும் கப்பு இருக்கா அப்படின்ட்டு ஒரே வார்த்தையை முடிச்சுடுவாங்க. அப்பேற்பட்ட டீமை கப்பு இருக்கான்னு கேட்ட டீம் நீ கப்பு இருக்குது யாருக்காண்டி? கோலிக்காண்டி. இந்த டீம் இன்னைக்கு கப்படிக்கிறதுக்கும் காரணம் கோலி தான். அந்த டீமோட ஹையஸ்ட் ரன் கேட்டர் யாருங்க? கோலி தானுங்க, விராட் கோலி தான். அந்த டீம்லேயே வந்து பார்த்துக்கிட்டா 600+ ரன் அடிச்சுக்க ஒரே ஒரு பிளேயர் கோலி தான், வேறு யாருமே இல்லை. 600 கம்மின்னு பார்த்தோம்னா 500 400 300 தான். ஆனால் 300ல் எல்லாருமே இருக்காங்க. 300ல் ஏகப்பட்ட பேர், கோலியா, ரஜத் பட்டிதார், குருணால் பாண்டியா, பிலிப் சால்ட்டு, நம்ம துருவ் ரோயில் அப்படின்ட்டு வரிசையாக இருக்காங்க. நான் அந்த இடையில போனால் அப்படியே படிக்கல அவர் இத்தனை பேர் இருக்காங்க அந்த டீமில். இத்தனை பேர் இருந்தாலும் கோலி ஒரு மனுஷன் மட்டும்தான் 600 அடிச்சுக்காம, மற்ற டீம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுக கொசுறு அடிச்சு ஸ்கோர் ஆக மாட்டாங்க. இதாங்க டீம் பர்ஃபார்மன்ஸு. பெங்களூர் பொறுத்த வரைக்கும் 2 அடிச்சிருவாங்க, லாஸ்ட் 5 ஓவருக்கு 70 ரன்னு, 3 ஓவருக்கு வந்து பார்த்துக்கிட்டா நான் 60 ரன்னு. நம்ப முடியாது. ஓவருக்கு 20 ரன் தரக்கூடிய ஆள் சாலிடாக இருப்பாங்க. சிராஜ் இருந்தால் அப்படி, ஹர்ஷல் பட்டேல் இருந்தால் அப்படி அப்படின்னு இருந்தாலும் அந்த டீமை நம்ப முடியாது. ஆனால் இன்றைக்கி 10 பாலுக்கு 10 ரன் இருந்தாலும் இந்த டீம் வின் பண்ணண்டா, ஹர்ஷல் விட்டுருக்காண்டா, புவனேஸ்வர் இருக்காண்டா, எஸ்ஜேஆர் இருக்காண்டான்னு நம்பலாம். அந்த அளவுக்கு பவுலிங்கில் அவங்க வந்து பார்த்துக்கிட்டா அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே வந்து பார்த்துக்கணும். வீடியோ விட்டாங்க பார்த்தீங்களா, ஆஃபீஸில் பேசி விட்டுருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் நாங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ மும்முரமாக எவ்வளோ பிளான் போட்டுருக்கோம் அப்படிங்கிறத தினேஷ் கார்த்தி ஆகட்டும், ஆண்டி ஃபிலிமிங் ஆகட்டும் அப்படின்னு அவரோட கோச் பேரை செய்ய நான் வாயில் நுழையில ஆஸ்திரேலியாக்கார் எவ்வளோ பிளான் போட்டு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத அந்த ஆக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிலிப் சால்ட் எனக்கு வேணும், 10 பால் தான் ஆடுவான், 30 ரன் அடிப்பான். 30 பால் அவன் நின்ட்டானா அவன் கிட்ட வந்து 70 ரன் சால்டாக வந்துடும். பிலிப் சால்ட் வேணும் அப்படின்ட்டு பிலிப் சால்ட் எடுத்தாங்க. எனக்கு கோலிக்கு அப்புறம் ஒருத்தர் ஸ்டாண்டர்டாக லெஃப்டில் ஆடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், படிதர் வேணும், படிதர் எடுத்தாங்க. படித்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்துக்கிட்டனா சூப்பராக பவுல் போடணும், ஸ்பின் பவுல் போடணும், அதே டைம் அந்த ஆள் வந்து பார்த்தா ஒரு நல்ல பேட்டராகவும் இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டராகவும் இருக்கணும், ஒரு பிரபலமான ஆளாகவும் இருக்கணும், நம்பி மிடில் ஆர்டரில் கொடுத்தாலும் இந்த மனுஷன் காப்பாற்றாங்கிற ஒரு ஆளை வேணும். அந்த ஆள் தான் எனக்கு குருணால் பாண்டியா, அந்த ஆள் வேணும் எடுத்தாங்க. பவுலிங் இந்தியாவில் பும்ராக்கு அப்புறம் சிறந்த பவுலர்னால் யாருங்க? புவனேஸ்வர் குமார் தான். எத்தனை கோடி போனாலும் புவனேஸ்வர் குமார் எடுத்துருங்க.
அடுத்தது இந்த இந்த பையன் இருந்தால் பவுலிங் எல்லாம் போடுவான். இந்த பையனால் விக்கெட் எடுக்க முடியும். நமக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆரம்ப கட்ட ஓட்டத்தில் நமக்கு விக்கெட் எடுக்க முடியும். ரன்னு வந்து ஆவரேஜ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தா ஓவருக்கு 8 ரன் கொடுத்தாலும் ஆரம்ப கட்ட ஓவரில் நான் விக்கெட் கொடுக்கும் ஃபஸ்ட் அவுட் எனக்கு வேணும். எடுத்தாங்க. சஃபர்டு எனக்கு ஒரு சூப்பரான ஃபினிஷர் வேணும். டிகேக்கு அடுத்து ஒரு ஃபினிஷர் வேணும். ஆனால் அந்த ஆள் பவுலிங் போடணும் அப்படின்னு இருந்தாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இருக்கவே இருக்குது பவர் ஆஃப் மசில் நம்ம வெஸ்டீஸ்னு ஒரு பேர் அக்கௌண்ட்டு சப்போர்ட் எடுத்தாங்க. டிகே மாதிரியே கீப்பரு, டிகே மாதிரியே வந்து பார்த்தா ஃபினிஷரு துருவல் இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் கட்டங்கட்டி தூக்கினாங்க. அந்த இது ஆக்ஷன் வீடியோவில் ஒவ்வொருத்தருக்காண்டி எவ்வளோ கோடியமாக போனான்ட்டு பிளான் பண்ணி எடுத்தாங்க. அவங்க பிளான் பண்ண அத்தனையுமே படிச்சிருக்குது. அவங்க பிளான் பண்ண எல்லாமே வந்து பார்த்தா இது பண்ணியிருக்கு. ஒன்றே லிவிங்ஸ்டோன் தவிர அவர் மட்டும் வந்து பார்த்தா சரியாக ஆடலை. மற்றபடி அவங்களோட பிளானிங் ஆகட்டும் இதாகட்டும் எல்லாமே பக்காவாக இந்த ஐபிஎல்லில் ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த டீம் மறுபடியும் கப் அடிக்குமான்னு கேட்டால் அது நடக்க போகிறது நமக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இந்த டீம் கண்டிப்பாக கப்பு அடிக்கணுங்கிறக்காக தான் பிளான் பண்ணி எடுத்த டீம் கப் அடிச்சிருச்சு. அடுத்த ஐபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் வருது. டீம் கொஞ்சம் கலைச்சாங்கன்னா 1-2 பேர் வெளியே போவாங்க, 1-2 பேர் உள்ள வருவாங்க. அப்படிங்கும்போது அதை பற்றி நமக்கு தேவையில்லை தெரியல. ஆனால் இந்த டீம் கப் அடிக்குங்கிறது டாமியோட டீம் கப் அடிச்சது. ஒட்டு மொத்தமாக இந்த டீம் வந்து பார்த்தோன்னா எல்லாருக்காண்டி நாங்கள் கப் அடிக்கணும். யாருக்காண்டி கப் அடிக்கணும்? கோலிக்காண்டி இந்த மனுஷன் இந்த டீமுக்காண்டி எவ்வளோ கொடுத்த கப் அவருக்காண்டி நாங்கள் கப் அடிப்போம். 18வது வருஷம் 12ஆம் ஜெர்சிக்காண்டி கப் அடிப்போம்னு சொன்னதை செஞ்சு காட்டினாங்க. அந்த கோலி கப்பில் முத்தமிடும்போதெல்லாம் ஆர்சிபி ஃபேனாக தான் தெரியுங்க இதோட வலி. எத்தனை கலாய், எத்தனை வைத்திருச்சல், எத்தனை சண்டைகள், எத்தனை திட்டுகள், எத்தனை பேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு மனக்குமுறல் பண்ணியிருப்போம். எத்தனை பேரும் பார்த்தா கேவலமாக பேசியிருப்பாங்க. அத்தனை கேவலத்துக்கும், அத்தனை அசிங்கத்துக்கும், அத்தனை அவமானத்துக்கும் ஒரு முத்தம், ஒரு கோப்பை கையில் வாங்கின உடனே ஒட்டுமொத்த வலியும் 12 வருஷமாக சொன்ன வலி அத்தமே போச்சுங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் இப்போ சந்தோஷமாக இருக்காங்க. கிறிஸ்டனைசேஷன் செரமனியில் கோலி சொன்னா நான் நிம்மதியாக சின்ன குழந்த மாதிரி தூங்குவே பண்ண அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஆர்சிபி ரசிகர்களும் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆர்சிபி இந்த டீம் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இந்த வருஷம் பிளான் பண்ணாங்க, சூப்பராக அடித்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே செமிஃபைனலில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா குவாலிஃபைல ஒன்றில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பஞ்சாப் அடித்து தும்சம் பண்ணதாகட்டும், லீக் மேட்ச்சில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா கண்டினியூஸாக வின் பண்ணிக்கிட்டே வந்ததாகட்டும். எல்லாத்துக்கும் மேலே நான் டாப் 2க்கு மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைசி 2 இடத்துக்கு நான் போக விரும்பலை. ஃபஸ்ட் 2 இடத்துக்கு மட்டும் நான் வரணும்னு ஆசைப்பட்டு விடாபடியாக ஃபஸ்ட் 2 இடத்துக்குள்ளேயே அவங்கள மெயின்டைன் பண்ணதாகட்டும். இப்படிட்டு சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ணாங்க. ஓப்பனிங் போச்சா ஒன்றே ஒன்று. ஏன் இப்போ நம்ம ரீசெண்டாக படிக்கலுக்கு அப்புறமா படிக்கலுக்கு மாற்று பிளேயரை வேண்டாம் பட்டு நம்ம மைக்கரகவால் ஏன் விளாட்லையா? 44 ரன் அடிக்கல ஒரு மேட்ச்சில் 20 பாலுக்கு நல்லா விளாண்டாருங்க அவரும். இந்த மாதிரி மாற்று வீரரை வந்த கூட நல்லா விளாண்டாங்க அந்த டீமில். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீமு ஃபுல் பிளிச்சே விளாண்டுச்சு இந்த வருஷம். டீம் எஃபர்ட்டாக வின் பண்ணாங்க. கோலிக்காண்டி வின் பண்ணல, கோலியால் வின் பண்ணல. ஆனால் கோலிக்காண்டி டீமாக சேர்ந்து விளையாடி ஒன்றா வின் பண்ணாங்க. அந்த டீமாக சேர்ந்து விளையாடுறதுல நம்ம தமிழன் ஒருத்தர் இருக்கார், ஒரு பேட்டிங் கோச்சாக இருந்த நம்ம தினேஷ் கார்த்திக் இருக்கார். இன்னொருத்தர் சண்டிகரான் பண்டிதரா யார் அவங்க பேர் சொல்ல தெரியல, கரெக்டாக சொல்கிறான்னு தெரியல. இவங்களாம் இருக்காங்க. அவங்களோட கோச்சஸுக்கும் வந்து பார்த்தா வாழ்த்துக்கள், ஆர்சிபி டீமுக்கும் வாழ்த்துக்கள், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் வாழ்த்துக்கள். 18 வருஷ கனவு, 18 வருஷ கோப்பை கனவு உங்களுக்கு கைகூடிருச்சு. என்ன ஒன்று அந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் தான் நடந்த சம்பவம் தான் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் மனசை வருத்துது. 11 பேர் அப்படிங்கிறாங்க, அது கொஞ்சம் மனசை வருத்துது. அவங்க குடும்பத்துக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். மீட் வில் சூன். சீக்கிரமாக ரெடி ஆகி நீங்கள் அடுத்த கட்ட வேலையை பார்ப்பீங்க. இழப்பு தான், பட் சீக்கிரமாக தயாராகி அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். எத்தனை பேரோட ஆர்சிபி ஃபேன்ஸ் இருப்பீங்கன்னு தெரியல. ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ பிடிக்குமா அப்படிமாங்கிறது தெரியல. ஏன்னா எனக்கு தோண சொல்லிட்டேன். நான் ஃபீல் பண்ணேங்க, விராட் கோலி அந்த மனுஷன் அந்த டைமில் கண் கலங்கும் போது என் கண்ணும் தண்ணி வந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன் கிடையாது, கோலி பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா தோனி ஃபேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை, எனக்கு சென்னை தான் பிடிக்கும். ஆனால் கோலி கண் கலங்கும் போது என்ன அறியாமல் என் கண்ணில் 2 சொட்டு வந்துச்சு. அங்கே சொல்கிறேன், ஈசாலா கப் நம்மதே இல்லை, ஈசாலா கப் நம்து. மறக்காமல் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு முழு வீடியோ பாருங்கள். முழு வீடியோ பார்த்தா மட்டும் பார்த்தாது. இந்த மாதிரி தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட செய்திகள், பழைய படங்கள், புதிய படங்கள் ரிவ்யூ செய்யப்படும். அப்பப்போ அத்திப்பு பொத்த மாதிரி 1-2 மாதிரி கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட நியூஸ்களும் நம்ம சேனலில் வரும்.
எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தமிழ் சினிமா செய்திகளையோ அல்லது திரை விமர்சனத்தை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.